ரெண்டாவது அவர் இன்னி வயிற்று பொழப்புக்காக பண்றாங்கலாம் சொன்னாரு. இன்னைய வரைக்கும் இந்த விக்டிம்ஸ் கிட்ட நம்ம ₹1 ஃபீஸ்ன்னு வாங்கல அந்த இடத்துல. இந்த இஷ்யூ வெளில வந்தது. அதுக்கப்புறம் நம்மள நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. அப்பதான் ஐ கேம் டு நோ தட் செக் பவுன்ஸ் கேசஸும் ஒரு பக்கம் ஃபைல் ஆயிருக்கு, ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட்ஸும் இனிஷியேட் ஆயிருக்கு சில இடத்துலன்னு சொல்லி தென் லைக் அது ஒரு சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே பாதிக்கப்பட்டவங்க பேசினாங்க. சில பேர் நம்ம கிட்டே எவிடன்ஸ் கொடுத்து இதை மீடியாவில் கொடுங்கன்னு சொன்னாங்க, சேனல்ஸ்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருமே சில வீடியோஸ்க்கு நம்ம நிறைய கேட்டோம். அவரையே வெளில வந்து பேசலன்ற விஷயமா இருக்கட்டும். அவருக்கு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல வச்சிருந்தோம் விக்டிம் சார்பா. அப்புறம் அவர் எல்லாமே வெளில வந்து கொடுத்த வீடியோஸ் எல்லாமே டோட்டலி இரலவெண்டா இருந்தது. அந்த இடத்துல டான்சிங் இஸ் சம்திங்ன்ற மாதிரி இருக்கதா இருக்கட்டும், இல்லை அவங்க ஒய்ஃபை தள்ள தூக்கி வச்சு பேசுற விஷயமா இருக்கட்டும், என்னை பத்தி நிறைய அவதூறுகள் அங்கே பரப்பின விஷயமா இருக்கட்டும். என்கிட்ட பணம் கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த மாதிரி அவங்க பண்றாங்க, அவங்களே பாவம் சொல்லி கேஸ் எடுக்கிற அட்வொகேட் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாரு. பட் டே ஒன்லேருந்து இன்னைய வரைக்கும் எப்பவுமே நான் அதில் பேச போகிறது எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஓகே, ஒன்று. ரெண்டாவது அவங்க வந்து எல்லாரையும் பேனிக் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பணம் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னாரு. முதல்ல நான் ஏன் பணம் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கணும்? பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு பணம் வாங்கி தரணும் தானே நாங்கள் உள்ளே வந்திருக்கோமே இந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது அவர் இன்னி வயிற்று பொழப்புக்காக பண்ணுறாங்கலாம் சொன்னார். இன்னைய வரைக்கும் இந்த விக்டிம்ஸ் கிட்ட நம்ம ₹1 ஃபீஸ்ன்னு வாங்கல அந்த இடத்துல. இது என்ன ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அந்த விக்டிம்ஸே அங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்து நான் பாதிக்கப்பட்ட மக்களும் விஷ்ணுவா தான் பார்க்குறேன். அவர் தான் விஷ்ணு வர்சஸ் பிரியதர்ஷினியா அதை பார்க்குறாரு. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா?